வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 20 பிறனில் விழையாமை. குறள் எண் 196. வணக்கம். பயனில் சொல்லாமை அதிகாரத்தின் 6வது குறள் இது. இதுவரை வீண் பேச்சு ஒருவனது புகழையும் அறத்தையும் கெடுக்கும் என்று பார்த்தோம். ஆனால் இந்த பாடலில் வள்ளுவ மிகவும் கடுமையான ஒரு உவமையை பயன்படுத்துகிறார். பயனில்லாத சொற்களை பேசுபவனை மனிதன் என்றே சொல்லக்கூடாது என்கிறார். ஏன்? அவனை எதோடு ஒப்பிடுகிறார்? வாருங்கள் பார்ப்போம். பயனில சொல் பாராட்டுவானை மகனெனல் மக்கட் பதடியெனல். பயனில்லாத சொற்களை திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருப்பவனை மனிதன் என்று சொல்லக்கூடாது. அவனை மனிதர்களிலுள்ள பதர், உள்ளீடில்லாத தானியம் என்றுதான் சொல்ல வேண்டும். விவசாயத்தில் அறுவடையின் போது நெல்மணிகளை தூற்றுவார்கள். அப்போது கனமான நெல்மணிகள் தங்கிவிடும். உள்ளே பருப்பில்லாத பதர்கள் காற்றில் பறந்துவிடும். வாழ்க்கையிலும் அப்படித்தான். அறிவுள்ளவர்களின் சொற்கள் நிலைத்து நிற்கும். பயனில்லாத சொற்களை பேசுபவர்கள் அந்த பதரை போலவே சமூகத்தால் ஊதி தள்ளப்படுவார்கள். இன்று நாம் பயனுள்ள சொற்களை பேசுவதன் மூலம் மட்டுமே ஒரு முழுமையான மனிதனாக முடியும் என்பதை உணர்ந்தோம். நாளை புதியதோர் குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.